நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். We are proud கொத்தூஸ். ஜென்சி டிஎம்கே மீட் அதுக்காக வந்திருக்கக்கூடிய அத்துணை எங்களுடைய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சே 10 எபிசோட நான் பரபரப்பாக கேட்டேன். அடுத்த தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கும் ஜென்சி சக்தியை சார்ந்த இளைஞர்களே, கூடியிருக்கக்கூடிய கூட்டம் நாங்கள் எதிர்பாராத ஒரு கூட்டம் என்பதால் எந்த விஷயத்தை பேசுறது, எங்க இருந்து துவங்குறது என்று ஏராளமான குழப்பங்கள் இருக்கு. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நாம் செய்த மிகப்பெரிய பிழை இன்றைக்கு யார் யாரோ நம்மை ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற. ஒரு அணியிலே திரண்டிருக்கிறது. ஜென்சிக்கு வாடகைக்கு காப்பிரைட்ஸ் நீங்க எடுக்க வேணாம், ஆல்ரெடி திமுக வாங்கி வச்சிருக்கு. அங்கிள்ஸ், உங்களெல்லாம் மனசாட்சியே இல்லையா? கும்பலா பஸ்ல ஏறினீங்கன்னா சின்ன பசங்க எழுந்து இடம் கொடுக்குற அளவு வயசாகி போயிருக்கு. இட்ஸ் டூ பேட். அவனை எதிர்த்து களமாடினால் நமக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். என்ன கொத்தூஸ்? முட்டை கொத்தா? உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணு கலங்குது. நாலு ரிசல்ட் வருது. காலையில நல்லா இருந்துச்சு, போக போக அழுகுறான். அழுவலையா? தலைவர் தொகுதியில கொளத்தூர்ல தோத்துட்டாருன்னு வந்துச்சு. ஏத்துக்கவே முடியலதா. அன்னைக்கு நைட்டு போன் எடுக்கிறேன், 6 மணிக்கு போன் எடுத்து பாக்குறேன், இன்ஸ்டாகிராம் போறேன், ரெக்வஸ்ட் ஓபன் பண்றேன், 5 மெசேஜ். bro I want to die in DMK bro. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. bro I want to die in DMK bro I want to die in DMK bro. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? ஏய் வெட்ட வெட்ட வளைய, இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு, ஆலமரம்டா திமுக. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? உங்கள் அனைவருக்கும் கும்பிடசாமி கும்பிடசாமி ஐயா கும்பிடு குருசாமி தீபாவளி வாழ்த்து. மூடிட்டு போறிய மிக்க பெருமையா சொல்லுங்க. யாரு 200 ரூபாய் ஊப்பிதா? இல்ல புரியல. பெருமையா சொல்லுங்க. யாரு 200 ரூபாய் ஊப்பிதா? காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி இந்த இருக்கக்கூடிய பதவிகள் மாறும், எல்லாம் மாறும். ஆனா ரூல் செட் பண்ற இடத்துல எப்பவுமே திமுக காரங்க தான் இருப்பாங்க. அப்ப நம்ம 200 ரூபாய் ஊப்பிதான். பல இந்த வியாபார உத்தி உங்களை எங்கேயோ கொண்டு எல்லாமே இருக்கு. we have all the fact. நம்ம தமிழ்நாடு growthல திமுக எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஃபேக்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியில். வந்திருக்கிற இடம் சூப்பருங்கண்ணா. பட்டையை கிளம்பணும் போல இருக்கு. வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். யார் சொன்னதுன்னு தெரியல. இந்த உசு பேத்துறவங்க கிட்ட உம்மனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை சம்முன்னு இருக்கும். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம உனக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. அரியப்பன் பையன் அன்பானந்தம், மை செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். We introduce ourselves. He is Aravanan. I am his friend Partha from Mylapore. உங்க பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏய் என் பையன் ஓடி ஒளியிற பூனை இல்லடா, தமிழ்நாட்டை காக்க வந்த சிங்கம்டா என் தலைவன். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அண்ணா கேக்குதாண்ணா? நல்லா கேக்குதாண்ணா? மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர்கள் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்ண்ணா. Wait a minute. சொல்றா அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா.
குஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது ஆக்சுவலா. நான் உட்காந்து பார்த்தேன் ஆக்சுவலா. என்னண்ணே சிரிக்கிறாரு? அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்க சிரிச்சுவே. நான் ஒண்ணே சொல்ல விரும்புறேன். நாங்க 1000 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. பயங்கர கேஸ் எல்லாம் எங்கள் 1000 தூசியா ஊதுவாங்கிற மாதிரி. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ஊபி கொத்தூஸ் இந்த ட்ரெண்ட்லாம் மாதிரி புதுசா நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. we are intellectual. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல இதுக்காக தான் சொல்றது, சாதாரணமா வரலடா திமுக. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா மீண்டும் வருவோம், தமிழ்நாட்டை நிச்சயமாக மீட்டெடுப்போம். கவலை என்ன தள்ளுவாங்க உனக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.